நமஸ்காரம். நம்ம இப்போ இருக்கிறது அச்சிரப்பாக்கம்ல இருக்கும். ஆனால் வீவர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் கோவிலோட தல வரலாறு மட்டும் சொல்லுங்கண்ணா. ஏன்னா இது இங்கே 2 கருவறை கொண்ட சிவாலயம். இது எல்லா ஸ்தலத்திலும் மூலஸ்தானம் ஒன்றா இருக்கும். இந்த கூட 2 மூலஸ்தானம். ஏன் இந்த கூட 2 மூலஸ்தானம்னா, இந்த இடம்பெற காலத்தில் ஒரு முல்லைவன காடு. இந்த முல்லைவன காட்டினுடைய பாண்டி வடன போகிறார். போகும்போது வழியில் ஒரு தங்கமாக கடலில் உடும்பு ஒன்று பார்க்குறார். அந்த உடுவு பார்த்தீங்கன்னா உடுவு மேலே பாண்டியவனுக்கு ஒரு ஆசை வருது. ஏன்னா எல்லா உடம்பும் சிமெண்ட் கலர் தான் இருக்கும், ஆனால் இந்த உடம்பு தங்க கலரில் இருக்குது. அப்போ அந்த உடுவு மேலே ஆசை கூட வந்த காவலாச்சு உடுவை பிடிச்சோன்னு சொல்லி அனுப்புகிறார். காவல் உடுவை துரத்திட்டு வரும்போது இந்த முல்லைவன காட்டில் ஒரு சரக்கொண்டை கோயிலில் சில வருஷம் இந்த சரக்கொண்டை வனத்திற்கு மரம் மரத்தோடைய பொந்துக்குள்ள உடுவை பிடிக்கவில்லை. பாண்டியமன்னா மரத்தோடைய பொந்து உடுவம் வந்த மண்ணா என்ன மண்ணா பண்ணுறேன்னு கேட்குறாங்க. நீங்கள் மரத்தை வெட்டியாச்சும் உடுவை கொண்டு வா சொல்கிறார். காவலையும் கொன்றை மரத்தை அடிபார்த்த குடலை வச்சு வெட்டுறாங்க. இந்த மரத்தோடைய அடிபார்த்த வட்டும் போது தர்சமன முறை ஆட்சியீஸ்வரர் அவர் மரத்தடி கீழே இருக்கார். அவரை தள்ள பின்புற கத்திப்பட்டு ரத்தமான பீரிட்டு வருது. இவங்க உடும்பை தேடி சொல்லி பார்க்குறாங்க. உடும்பை காணும். பாண்டியமன்னா மரத்தை வெட்டணும், மரத்தில் ரத்தம் போய்ட்டு உடும்பை காணணும்னா சொல்லுவாங்க. சரி நானே வாங்க அவரே பார்க்குறாரு. அவருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த இரவு இந்த முல்லைவன காட்டிலே பாண்டியவன் தங்குறார். அந்த இரவு இங்கே தங்கபோது அந்த இரவு பாண்டியவன் சொற்பொல்ல சுவாமி காட்சி கொடுக்குறார். மண்ணா மரத்தடிக்க நான் தான் மண்ணா, நீ உடும்பாருக்கு மரத்தை வெட்டியிருக்க, இவருடைய தள்ள கட்டிப்படுத்து, அதுக்கு பிராட்சதமாக இந்த முல்லைவன காட்டில் நமக்கு ஒரு ஆலயத்தை நீ அமைக்கணும்னு சொல்கிறார். சுவாமியோட கட்டளை எதிராக பாண்டியவனை சரி ஆலயத்தை அமைக்கலாம், எப்படி அமைக்கிறது? ஏன்னா இதோ ஒரு முல்லைவனக்காடு. இந்த முல்லைவனக்காட்டில் இந்த சிவாலயத்தை அமைச்சாவனம் வடன பொய்யாவனம் பாண்டியவனுக்கு. அப்பன்ற வேலை இந்த முல்லைவன காட்டில் திருநேத்திரதாரின்னா தமிழில் திரின்னா 3, நேற்றம்னா கண்கள் சொல்லுவாங்க. தமிழில் திருமுக ரிஷி. அந்த முனிவர் இந்த முல்லைவன காட்டில் வாழ்ந்து வந்திருக்கார். அந்த முனிட பொண்ணு நடந்த சம்பவத்தை சொல்லி முனிவரே வேறு எங்கேயுமே இல்லாதவாறு இந்த முல்லைவன காட்டில் ஒரு சிவாலயத்தை அமைக்கணும்னு சொல்லுவாராம். முனிவரை பாண்டவ கண்ணில் பொண்ணு முதலை வாங்கி இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அமைச்சு உடம்புக்கு பண்ண போகிற பாண்டியமனுக்கு தகவல் கொடுத்து பாண்டியன் தரிசனம் பண்ணுற கோவில் பார்க்குறாரு. நீங்கள் எல்லா ஆலயத்திலும் பார்த்துருக்கலாம். ராஜகோபுரம் இருக்கும், அப்புறம் பலிப்படம் இருக்கும், அப்புறம் கொடிமரம், அப்புறம் நந்தி ஏராசுவாமி தரிசனம் பண்ணலாம். ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் பக்கமாக இருக்கும், சற்று தள்ளி வடப்பக்கமாக நந்தி பலிபட கொடிமரம் 3 விலைக்கு இருக்கும். முனிவரை போட்டு என்ன பண்ணி கோயில் மாற்றி அமைச்சதுக்கு என்ன காரணம் கேட்குறாரா? அது சொன்னால் அந்த முனிவர் மன்னா எம்மையாருக்கும் எம்மையாட்சியீஸ்வரர் உம்மையாருக்கும் உமையாட்சியை சொல்லியிருக்காராம். என்ன மணி 2 சுவாமி ஒரே மாதிரி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? மன்னா இந்த முல்லைவன காட்டில் சுவாமி எனக்கு தான் முதல்ல காட்சி கொடுத்தார். எமக்கு முதல்ல காட்சி கொடுத்து என் மேலே ஆட்கொண்டார். அல்ல எம்மையாருக்கும் எம்மையாட்சியீஸ்வரம் அண்ணா சொன்னாராம். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த முனிவர் தான் ஒரு நாள் உடும்பாக மாறி அந்த கொன்றமாள் லிங்கத்துக்கு ஆட்சியை சிவபதி பண்ணுவார். நித்திய உடும்பாக மாறுவார், மரவந்தவர் சிவபதி பண்ணிட்டு வந்துவார். நித்தியமன்ன சிவபதிக்கு சுவாமி அன்னைக்கு அவர் காட்சி கொடுத்து, நீ பொடிமனா கடலில் உடும்பாக நீ மாறி உடுவாந்த நான் தான் மன்னா. அல்ல இந்த முல்லைவன காட்டில் எமக்கு முதல்ல காட்சி கொடுத்து இவன் முதல்ல ஆட்கொண்டார். அல்ல எம்மையாருக்கும் எம்மையாட்சியீஸ்வரம் அண்ணா சொன்னாராம். பிற்பாடு இன்னொரு கருவறை எதுக்கு அமைச்சிருக்கான்னு கேட்டிருக்கார். மன்னா நான் உடும்பாக மாறி சிவபதி பண்ணிட்டு மறைஞ்சிட்டேன். நான் தான் மக்கள் மரத்தை வெட்ட சொன்னீங்க. சாமனை தள்ள கத்திப்பட்டு அதுக்கு காட்சி கொடுத்தார். உமக்கு அப்புறம் காட்சி கொடுத்து அப்புறம் ஆட்கொண்டார். அல்ல உமையாட்சியீஸ்வரர் மன்னா எமக்கர் சன்னதியாக உமக்கு 2 சன்னதி கோயில் அமைச்சிருக்கான்னு சொல்லியிருக்கார். சன்னதி 2ஆவது இருக்க யார் ராஜகோட்டை மட்டும் ஒதுக்கி வச்சதுக்கு என்ன காரணம்? மன்னா பிரதான வாயில் உமக்காகவும் பிரதான சன்னதி எமக்கா மன்னா சொன்னாராம். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த முனிவர் தான் ஒரு நாள் உடும்பாக மாறி அந்த கொன்றமலை லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு வர்றார். அல்ல மன்னா இந்த முல்லைவன காட்டில் எமக்கா தான் முதல்ல காட்சி கொடுத்தார். எமக்கு முதல்ல காட்சி கொடுத்து முதல்ல ஆட்கொண்டார் மன்னா. அல்ல எம்மையாருக்கும் எம்மையாட்சியீஸ்வரம் அண்ணா சொன்னாராம். பிற்பாடு இன்னொரு கதவை எதுக்கு அமைச்சிருக்கான்னு கேட்டிருக்கார். மன்னா நான் உடும்பாக மாறி சிவபதி பண்ணிட்டு மறைஞ்சிட்டேன். நான் தான் மரத்துக்குள்ளேன்னு சொல்லி மரத்தை வெட்ட சொன்னீங்க. சமண தல்லை கத்திப்பட்டு அதுக்கப்புறம் காட்சி கொடுத்தார். உமக்கு அப்புறம் காட்சி கொடுத்து அப்புறம் ஆட்கொண்டார். அல்ல உமையாட்சியீஸ்வரம் அண்ணா. எமக்கரு கருவே உமக்கரு 2 கரு இந்த கோயில் அமைச்சர் சொல்லியிருக்கார். சரி கருவறை 2 அமைச்சிருக்க யார் ராஜகோட்டை மட்டும் ஒதுக்கி வச்சதுக்கு என்ன காரணம்? மன்னா பிரதான வாயில் உமக்காகவும் பிரதான சன்னதி எமக்கா மன்னா சொன்னாராம். ராஜாவே சாதா நிற்கிற மாதிரி அவருக்காக முதன்மை வாயில் பிரதான வாயில் உமையாட்சியீஸ்வரர் ராஜாக்காகவும் பிரதான சன்னதி சுயமூர்த்தினா சாணி அதிகம். ஆட்சியீஸ்வரர் நந்தி பலிப்போட தோரத்தின் வழியாக பார்த்தீங்கன்னா ஆட்சியீஸ்வரர் பார்க்கலாம். விசேஷமான 2 கருவறை கொண்ட ஒரு சிவாலயம் இது. சுமார் 1700 வருஷங்களுக்கு ஒரு பழமையான ஸ்தலம். அகஸ்தியரும் புலஸ்தியரும் வழிபாடு பண்ண ஸ்தலம். அகத்தில் இந்த சுவாமிக்கு வழிபாடு பண்ணிட்டு சுவாமிகிட்ட கேட்குறாங்க, திருமண குழந்தை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாராம். அவட பிரார்த்தனை காட்சி கொடுத்த ஸ்தலம்.
இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்னொரு சன்னதி பார்ப்பீங்க. உமையார் சன்னதி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பின்னாடி மூல சிலை, சுவாமிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிலாரூபாக சிவன் பார்வதி. மற்ற எல்லாருக்கும் லிங்கமாக பூஜை பண்ணுவாங்க. எந்த ஸ்தலத்தில் வந்து அகத்தியர் பூஜை பண்ணி திருமண காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான் அகஸ்தியருக்கு, அந்த கோயில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே சிலாரூபமாக இருப்பாங்க. இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், வேதராண்டம், திருவேற்காடு, அச்சரப்பாக்கம், சீர்காழி, பிரான்மலை, மதுரை இன்மையில் இருக்கிற சில காட்சி வழிபட்ட ஸ்தலத்தில் வந்து இது ஒரு ஸ்தலமாக இருக்குது. அந்த கோவில் வந்து அகஸ்திய நாடி பரிகாசனமாக இருந்திருக்கு. சுவாமிக்கு வந்து சமஸ்கிருதத்தில் ஸ்திரவாசபுரீஸ்வரர் பேர். தமிழில் வந்து ஆட்சி உடனாத ஆட்சியீஸ்வரர், பார்க்கபுரீஸ்வரர் பல பேர் உண்டு. ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகத்தில் பதவி கிடைக்கணும், ஆட்சி பண்ணக்கூடிய பதவி கிடைக்கும். இழந்த பதவியை மீட்கணும்னா இங்கே ஆட்சியீஸ்வரன் பலனை கொடுப்பான்ற ஐதீகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்மன் பேர் சமஸ்கிருதத்தில் பால சுகாம்பிகன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இளங்கலி அம்மன். பாலன்னா இளம், சுகம்னா கிளி. அதில் தமிழில் இளங்கலி அம்மன். எப்படி கிளி அழகா இருக்குமோ அதுவே இங்கே இருக்காம்பால் வந்து அழகா இருப்பான்ற ஐதீகம். ஒரு காலை கிளிகள் வந்து பூஜை பண்ண ஒரு சிவாலயமாக வந்து இன்னும் டெய்லி பார்த்தீங்கன்னா மாலை வேலை 5:36 பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாக பச்சைக்கிளி சோழாக பார்க்கலாம். இந்தளவு கிளிகள் வந்து பூஜை பண்ணுற ஐதீகமானது இருக்கு. அதுக்கடுத்து வந்து இதில் அம்பாள் வந்து குழந்தையா வந்தால சந்தான பக்தி ஒரு சன்னதியாக இந்த கோயிலில் தான் அம்மனுக்கு வந்து இளங்கிளி அம்மன். சமஸ்கிருதத்தில் பாலன்னா இளம், குழந்தையா வந்தது. கிளி சுகம்னா கிளிகள் வந்து பூஜை பண்ணலாம். இளங்கிளி அம்மன் தமிழில் பேரோட இருக்காங்க. இது தமிழ்நாட்டு 32 பாடப்பட்ட ஸ்தலங்கள்ல இது வந்து 29வது ஸ்தலமாக இருக்கு. தமிழ்நாட்டில் 29வது ஸ்தலம் இது. அதுக்கடுத்து கண்ணோமணி கௌதமாதி சிவாச்சாரியார் சிவபூஜை பண்ணி இது வந்து அருள் பெற்ற சிவாலயமாக இருக்கு. பிற்கால வாதமத வழக்காளர் ராமநாடிகளால் சில காலம் இந்த கோயிலை தங்கி இந்த கோயிலை பற்றி பாடல் பட்டு பேருக்கு ஐதீகம் இருக்கு. அதுக்கடுத்து ஸ்தலத்தில் வந்து முக்கியமான 3 தீர்த்தங்கள். ராஜகோட்டு கோயில் பிரம்ம தீர்த்தக்குளம், கோயிலில் உள் பிரகாரத்தில் சிம்ம தீர்த்தம் இருக்கு. சற்று இதில் பஜாராவில் சங்க தீர்த்தம், முக்கியமான 3 தீர்த்தங்கள் சிவாலயமாக இருக்கு. அதுக்கடுத்து ருத்ரகங்கேந்து பூஜை பண்ண ஸ்தலம். பார்த்தீங்கன்னா சுவாமி சுயமூர்த்தினாலும் சுவாமிக்கு வேண்டிய அர்த்த மண்டம் பார்த்தீங்கன்னா கிணறு ருத்ரகங்கை தீர்த்தம் கங்கா வந்து பூஜை பண்ணுறதா ஸ்தலமாக இருக்குது இந்த கூட. இன்னொரு மாதிரி ஐப்பசி கால ஏரி கலங்கள் போச்சுன்னா மழை தண்ணி வந்து ஏரி கலங்கள் போச்சுன்னா இந்த கிணறு தீர்த்தம் ரொம்பிடும். தீர்த்தம் ரொம்ப சுவாமியோட பீடம் போல ஜலம் போயிட்டே இருக்கும். பின்னாடியா? ஆமாம், இந்த அளவு பின்னாடி சுவாமி மேலே தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சுவாமி தீர்த்தம் ரொம்ப சுவாமியோட பூஜை தண்ணி போயிட்டே இருக்கும். கங்காதேவி பூஜை பண்ணுறது ஐதீகமாக இருக்குது. அதாவது ஸ்தலத்தோட ஒரு முக்கியமான சிறப்புகள். முக்கியமான பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுமுடி விநாயகர். நம்மளாம் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் எதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணணும் அப்படிப்பட்ட உருவாக அச்சரப்பாக்கம் ஆட்சியேஸ்வரர் கோயில் தான். அதுக்கு என்ன காலம் பல திருவதி என்ற ஒரு பண்போடி பெயர் அட்டவேழத்தலங்கள் ஒரு தலவாரம் இருக்கு. திருவதி என்ற ஊரில் தாரகன், வித்யுன்மாலி, கமலாசுன்ற 3 கொடியை அசுரல் வாழ்ந்து வந்து தேவலத்தின் படுத்துறாங்க. தேவலத்தின் முன்னாடி சுவாமியை போய் சிவருமான் நாடுறாங்க. சுவாமி என்ன பண்ண தக்க தருணங்கள் ஒருத்தர் சம்காரம் பண்ணலாம் சொல்ல தக்க தருணங்கள் வந்து சுவாமி வந்து எல்லா தேவையும் அடிச்சு ஒரு ரதமாக உருவாக்குறார். எங்கேருந்து உருவாக்குறார்? திருவள்ளுவர் கோவத்தில் உருவாக்குறார். அப்படி கோது வந்து உருவாக்கிய ரதத்தாட்சியம் வரும்போது எல்லா தேவையும் வணங்கின அரச சிவருமான விநாயகர் மட்டும் வணங்காமல் அழைக்காமல் ரதத்தாட்சியம் வர்றார். விநாயகர் கோவம் கொண்டு அந்த சுவாமி சுமர தீருடைய அச்சை என்ற உடைச்சுடுறார். தீர அச்சுடைய உடம்பு போக மாட்டுது. சிவன் பார்க்குறார். சாதா ஒரு தீர அடிச்சோன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். இதோ தியாம்சம் மலமரதம் பிரம்மாவிஷ்வன் முப்படும் தேவையில்லை உலகமே அப்படிதான். அந்த அதோடைய தீர அச்சு உடம்பே விநாயகர் பண்ண வேறுபடுகிறார் சிவபெருமான். பார்த்தா தேரிக்கை விநாயகர் பண்ணி நின்றுட்டு இருக்கார். சிவபெருமான் தீரதிக்க விநாயகர் பண்ண கேட்கிறார். என்ன காரணத்துக்காக போன்றக்கோ தீருடைய அச்சை உடச்சுன்னு கேட்கிறார். அது சொல்ல விநாயகர் பெருமான் முழுமா கடையும் நீ தான் வச்சிருக்கீங்க, அப்பாவை என்னை வணங்காமல் போனால் அப்புறம் எப்படி எல்லாம் அழைப்பா, அந்த கோதம் தீர அச்சு உடைக்கணும்னு சொல்லியிருக்கார். அச்சு 2வது ஊருக்கு பேர் வந்து அச்சு இடத பாகம் என்ற பேர். அப்புறம் அச்சிறு பாகமாவது 4 பேர் வரை இப்போ அச்சரா பாகம் வந்துருக்கு. அச்சை 2ஆ முடிச்ச விநாயகர் பேர் வந்து அச்சு முறி விநாயகர் கணேசன் கோபுரத்துக்கு வெளியே வச்சிருக்காங்க. இப்படியே சுவாமி விநாயகரை வணங்குறார். நம்மளுக்கு ஒரு தலங்கள், ஒரு வியாபாரம் பண்ணுறோம், தோல் பண்ணுறோம், பிரயாணங்கள் போகிறோம், எது ஒன்று ஆரம்பிச்சுட்டே இருக்கும், தடையாக வந்துகிட்டே இருக்குன்னா இங்கே இருக்க விநாயகர் சூரக்கா வடலக்கான்னு சொல்லுவாள். அந்த சதுர்கா உடைக்கிறதால அந்த விக்கல்லாம் இவர் கை கூட ஐதீகமாக இருக்குது. இப்போ சுவாமியை பார்த்துட்டு போய் உடைக்கலாமா? முதல்ல எந்த ஒரு காரியம் எடுத்தால் முதல்ல இங்கே ஸ்தலத்தில் வந்து அச்சுமுடி விநாயகர் பேர் பண்ணலாம். அவரை வந்து வணங்கிட்டு விடல்கா உடைக்கணும். அந்த இடல்காவது ஏன் உடைக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்னா தேர்வு அச்சு உடைஞ்சிருச்சு. அச்சு உடைச்ச விநாயகர் பெருமான் தான். சிவன் வந்து விநாயகர் பண்ண கேட்குறா, இதுக்கு என்ன பிராஜனம் கேட்குறாராம். நீங்கள் முக்கண்ணை பலி கொடுத்துருமான்னு சொல்கிறாரா. முக்கண்ணா சுவாமி தான் முக்கன். அவருடைய இவரோட அப்பா வச்சு என்ன பண்ண தேங்காவுடைய குடும்பம் இருக்கிற 3 கண் இருக்குது. அந்த தேங்காய் வந்து சதுர்கா உடைச்சிட்டு போகிறார். தேங்காய் உடைக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஸ்தலம் தான் இந்த அச்சுரபாக்கன்ற ஊர். இந்த விநாயகர் சூரக்கா உடையிற காரணம் இந்த ஊரில் தான் உருவாகுது. அதில் திருப்பலவரில் எல்லா திருப்பங்களையும் முருகனுக்காக தான் படைப்பார் அன்னகிர பெருமான். அது திருப்பங்களிலே விநாயகர் பாடப்பட்ட ஒரு ஆலயம் இந்த அச்சரபாக்கம் தான். இந்த கைத்தரன் இறைக்கடல் அப்பமோடு பொறி கப்பி அடிப்பேனி முப்புறம் எரி செய்து அச்சிவன் உரடம் அச்சது ஒடி செய்து அதிதீரான்ற முதல் திருப்பூரை சத்துக்காக பாடுறார். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களை தடையெல்லாம் இருக்கணும்னா அச்சுமுறி விநாயகர். அதைக்கடுத்து படிப்புக்கு உத்தியோகம்னா ஆட்சி ஈஸ்வரர். உத்தியோகத்துக்கு கல்யாணம் ஆகணும்னா உமையாட்சி ஈஸ்வரர். கல்யாணத்துக்கு சந்தான பாக்கியம்னா இளைங்கலியம்மன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எல்லா சேர்ந்த ஒரு சிவாலயமாக இந்த அச்சரப்பாக்கம் ஆட்சி ஈஸ்வரர் கோயில் இருக்குது.
அதுக்கடுத்து இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயத்துக்குள்ள பெருமாள் இங்கே இருப்பார். சிவாலயத்துக்குள்ள பெருமாள் பெரிய விஷயம் பார்க்க முடியாது. ஒரு பக்கம் பிரதானம் இருக்கும், தனி சன்னதியாக இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பக்கத்தில் பெருமாள் இருந்திருப்பார். சிவனுடைய ஆவலை ஏற்படுத்த மாதிரி பெருமாள் இருப்பார். அரியனும் சிவனும் பிரதிஷ்டை பண்ண ஒரு ஸ்தலத்தில் இங்கே ஒரு பெருமாள் இருப்பார். அதான் ஸ்தலத்தோட முக்கியமான சிறப்புகள். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, எங்களுக்காக நீங்கள் தலை வரலாறு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சிவாய நம சிவகிருபை.